Hi friends, welcome to CBC class 11th maths exercise number 9.2ல question number 10 க்கான சொல்யூஷன் பார்க்கணும். question உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். A line perpendicular to the line segment join the points. அதாவது ஒரு லைன் வந்து perpendicular to the line segmentனா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருக்க லைன் ஜாயின் த பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் லைன் செக்மெண்ட். இதுக்கு பெர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்கான், ஓகேங்களா, விச் டிவைட்ஸ் இட் இந்த ரேஷியோ. இது இந்த லைனை ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுது. எப்படின்னா 1:n. ஸோ 1:nங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை, 10th படிச்சிருப்பீங்க செக்ஷன் ஃபார்முலா. அதான் டிவைட் பண்ணுது. ஸோ அப்போ டிவைட் பண்ணதுன்னா இன்டர்னலாக இல்லை லைனுக்கு நடுவில் உள்ளதானே வந்து இன்டர்னலாக டிவைட் பண்ணுது. எப்படி டிவைட் பண்ணுது? இன்டர்னலாக டிவைட் பண்ணுது. ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டு சும்மா நான் ஏ எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டு பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து சி எடுத்துக்கிறேன், இதை டின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இன்டர்னலாக டிவைட் பண்ணுதா, அப்போ இந்த பாயிண்ட் இந்த சியோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க 10th படித்த செக்ஷன் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? m into x2 plus n into x1 mx2 plus nx1 by m plus n comma ny2 plus ny1 by m plus n. சார் 10th எனக்கு மைனஸ்லாம் போட்டு சொல்லியிருக்காங்க. சரி, மைனஸ் போடுவாங்க, அது எப்போ எக்ஸ்டர்னலாக, இது நடுவில் தானே உள்ளே தானே டிவைட் பண்ணுது, இன்டர்னலாக தான் டிவைட் பண்ணுது, அப்படின்னா ப்ளஸ்ஸு, ஓகேங்களா. இப்போ இதான் என்னோட x1, இது என்னோட y1, இது என்னோட x2, இது y2. இதை சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ எம்ங்கிறது இந்த 1, என்னங்கிறது என்னே தான், இது என்னோட எம், இது என்ன, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் என்னோட இந்த சி, ஓகேங்களா. ஓகே, இப்போ சி கண்டுபிடிக்குமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எம் பிளேஸில் என்னது? எம் பிளேஸில் 1, x2னா இந்த 2 ப்ளஸ் n பிளேஸில் n தான், x1னா 1 பை m ப்ளஸ் n, 1 ப்ளஸ் n. என்னோட எம்ங்கிறது 1ப்பா, என்னங்கிறது n தான், ஓகேவா. m பிளேஸில் 1, y2னா என்னது 3, n இன்ட்டு n என்னது? n வந்து n தான், n தான். y1 என்னது 0 பை m ப்ளஸ் n, ஸோ 1 ப்ளஸ் n. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா 2 ப்ளஸ் n, 1 இன்ட்டு 2 2, n இன்ட்டு 1 n தான் பை 1 ப்ளஸ் n, 1 இன்ட்டு 3 3, 3 பை 1 ப்ளஸ் n. இதான் என்னோட பாயிண்ட்டு சி. இதான் இந்த சி பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், ஓகேங்களா. இப்போது நம்ம எந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்? இந்த சிடி லைனோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ டு ஃபைண்ட் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சிடி கண்டுபிடிக்கணும். இப்போ இது பார்க்குறதுக்கு போன சம் மாதிரியே தான் இருக்கீங்க பாருங்களேன். சொல்யூஷன் ஆல்ரெடி சொல்யூஷன் தான் இருக்கிறேன், எழுதுகிறேன். இப்போ இந்த ஏபி இஸ் பெர்பண்டிகுலர் டு சிடியா? ஹியர் ஏபி லைன் வந்து பெர்பண்டிகுலர் டு சிடி லைன். பெர்பண்டிகுலர் இருக்கா சிடி லைனுக்கு? அப்போ இதோட ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிட்டு அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி மைனஸ் ஆட் பண்ணால் இந்த ஸ்லோப் கிடச்சிடும், கரெக்டாக. ஸோ டூ லைன்ஸ் பெர்பண்டிகுலர்னா ஸ்லோப்புக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, m1 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு -1. இதில் கூட போடலாம், நான் சொன்ன மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டு தலைகீழாக போட்டுட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் லைன் ஏபி. ஸோ ஸ்லோப் ஃபார்முலா என்னதுப்பா? m இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ இப்போ இது x1 y1 x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y2னா 3 மைனஸ் y1னா 0 பை x2னா 2 மைனஸ் x1னா 1, 3 பை 2 மைனஸ் 1 3. ஸோ 3 பை 1னா 3 தான். ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்லோப், m1 எடுத்துக்கிறேன். ஸோ m1 வந்து 3னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செகண்ட் லைன் இதோட ஸ்லோப் என்ன கிடைக்கும்? சப்ஸ்டியூட் கூட பண்ண வேணாம், அப்படியே சொல்லலாம், நான் அப்படியே ஃபஸ்ட்டே சொல்கிறேன் பாருங்கள். இதை தலைகீழ போடுங்க. 3னா 1/3, ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இல்லை சார் எனக்கு புரியலனா இதை சப்ஸ்டியூட் கூட பண்ணுங்க பாருங்கள். m1 பிளேஸில் 3 போடுறேன் இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு -1, m2 இஸ் ஈக்குவல் டு -1/3. இப்படியும் போடலாம், இப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் எல்லாம் ஒரே ஆன்சர் தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால தான் நான் இந்த ஷார்ட் கட் மாதிரி சொன்னேன், ஓகேங்களா. ஸோ இப்போ m2ங்கிறது என்னது? என்னோடய ஸ்லோப் ஆஃப் லைன் சிடி. ஸோ m2னா ஸ்லோப் ஆஃப் லைன் சிடி. இப்போ நல்லா பாருங்களேன், இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சிடி தான் கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்லோப்பு தெரியும்,
இந்த சிங்கிற பாயிண்ட்டும் தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட்டும் தெரியுது, ஸ்லோப்பும் தெரியுதுன்னா என்ன ஃபார்முலா? ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா அதை கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன், ஒரு பாயிண்ட்டும் தெரியுது அண்டு ஸ்லோப்பும் தெரியுது. ஸோ என்ன ஃபார்முலா? y மைனஸ் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சில ஸ்கூலில் இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க. y மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் இது வந்து x1 y1 எடுத்துக்கிறேன், கீழே இருக்கிறது யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் 2 3 ஃபார்முலா இது யூஸ் பண்ணேன், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. x1 y1 இது என்னோட m, இதுதான் என்னோட m. இது எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இந்த சிடிலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சிடி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ y மைனஸ் y1 பிளேஸில் இவன் 3/1 + n இது ஈக்குவல் டு m பிளேஸில் இந்த 1 மைனஸ் 1/3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 பிளேஸில் தான் இவன் 2 + n/1 + n ப்ராக்கெட் போட்டு போடணும், ஏன்னா மைனஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. y இன்ட்டு 1 + n மைனஸ் 3/1 + n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3 ப்ராக்கெட்டில் எக்ஸு, ஓகே? இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. x இன்ட்டு 1 + n மைனஸ் ப்ராக்கெட்டில் 2 + n/1 + n, ரைட்டா? இங்கேயும் பேஸில் 1 + n இருக்குது, இங்கேயும் 1 + n தான், அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 + 1 + 1 கேன்சல், ஓகேவா? இது வரைக்கும் கால் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இதை அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணணும் நம்ம, ஏன்னா இடம் இல்லை, அதனால தான் பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கோங்கன்ற. இப்போது இதை சால்வ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் y இன்ட்டு 1 + n மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3 கீழே தான் கேன்சல் ஆகிடுச்சு. ப்ராக்கெட்டில் x இன்ட்டு 1 + n இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -2 - n இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 இன்ட்டு இந்த ஃபுல் டேர்ம் y இன்ட்டு 1 + n மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு -1 வெளியே இருக்குது. இங்கே எக்ஸ், இந்த எக்ஸை கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x இன்ட்டு 1 x ப்ளஸ் எக்ஸ் n. சரி, இது எக்ஸுப்பா, இது என்னப்பா? ஐயோ, உங்களுக்கு எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. x இன்ட்டு 1 x ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு n xn -2 - n. நெக்ஸ்ட் இந்த ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. y இன்ட்டு ஒய் 1 y தான், y இன்ட்டு n yn -3 இஸ் ஈக்குவல் டு, இப்போது இந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்ருங்க. மைனஸ் உள்ள போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஆகிடும், ப்ளஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் n ஆகும். இந்த 3 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3y ப்ளஸ் 3yn -9 இஸ் ஈக்குவல் டு -x xn ப்ளஸ் 2 ப்ளஸ் n. இப்போ நமக்கு எப்பயுமே எக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்கணும், இங்கே எக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்லேயே இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தள்ளி விட்ருங்க. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் xn -2 -n இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் 3y ப்ளஸ் 3yn -9 ஈக்குவல் டு 0, ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுவீங்க பாருங்கள். இது ரெண்டுத்தில் எக்ஸ் காமனாக தான், எக்ஸ் காமனாக எடுத்துருங்க. இந்த எக்ஸ் வெளியே போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, 1 ப்ளஸ் n. இப்போ இது ரெண்டு ஒய் டேர்மு, இது ரெண்டு ஒய் காமனாக இருக்கா, ஒய்யை காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டா 3 மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒய் போயிடுச்சு, 3n இருக்கும். நெக்ஸ்ட்டு -9 இந்த -2 ஆட் பண்ண வரும் -11, இது -n ஈக்குவல் டு 0. இது ரெண்டு நெகட்டிவ் இருக்குது, எனக்கு ஒரு பார்க்கவே கஷ்டமாக, பார்க்கவே பிடிக்கல, கஷ்டன்னு இருக்குது. x இன்ட்டு 1 + n ப்ளஸ் ஒய் இன்ட்டு 3 + 3n ஈக்குவல் டு, இந்த ரெண்டு நெகட்டிவ் தள்ளி விட்டால் 11 + n. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் லைன். முடிஞ்சுது, புரிஞ்சுதுங்களா சம்மு? நீங்கள் இப்படியே விடலாம், நான் சும்மா இப்படி தள்ளி விட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தள்ளி விட்றேன். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சிடிங்கிற லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, புரிஞ்சுதா? ஸோ ஒரு லைனை வந்து 1:n ரேஷியோவில் பிரிக்குது. இது mn எடுத்துக்கிட்டு இந்த செக்ஷன் ஃபார்முலா போட்டு சி கண்டுபிடிச்சேன். இதுவும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சி அதை தலைகீழாக போட்டு மைனஸ் போட்டால் இதோட ஸ்லோப் கிடச்சிரும் இந்த ரிசல்ட் படி. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்லோப்பை வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோப்பையும் இந்த ஃபார்முலாவில் போட்டு, ஃபார்முலா என்னது, y மைனஸ் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னு சொல்லலாம், இல்லை y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலா போட்டால் சம் முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வரடா, பாய்.